கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தர் எங்களை அழைத்து வந்து நீங்கள் சந்திக்கும்படியாக தருணத்தை கொடுத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த தூர தேசமான இலங்கையையும் இந்தியாவை போன்ற நாடுகளையும் விட்டு கர்த்தரை நம்ம எல்லாரையும் இந்த இடத்திலே கொண்டு வந்து அழைத்து வந்து கூட்டி சேர்த்திருப்பது அவருடைய பெரிய கிருபை. இந்த நேரத்திலே இந்த உட்கார்ந்துருக்கோம் நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் வந்து ஒரு சான்ஸ் கிடையாது, ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவனுடைய ஒரு தீர்மானத்தின் பிரகாரமாக இந்த இடத்துல வந்து சும்மா வந்து உட்காந்து சும்மா வந்து நம்ம நினைச்சுக்கிட்டோம், யாராவது நம்மளை இன்வைட் பண்ணாங்க அதனால வந்தது கிடையாது. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளை முன்குறித்து உங்களையும் என்னையும் இந்த இடத்தை அழைத்து வந்து கூடியிருந்து அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக செய்தது அவருடைய கிருபை. இதை நம்ம உணரணும். அதை நம்ம உணர்ந்து நாம் அதை விசுவாசிக்கணும். சும்மா வரவில்லை, கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படியே வந்திருக்கிறோம். உங்களை எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய இந்த தாரசலாம் பட்டணத்திலே நீங்கள் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்தென்றும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மாத்திரம் காணும்படியாக கூறினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் உலகத்தில் வந்து அநேக காரியங்கள் மனிதனுடைய சந்தோஷத்தை துளைத்து போடும் காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும் நம்ம எல்லாம் வந்து நம்மை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் நிழலிலே வந்து நாம் தங்கும்போது நமக்கு பெரிய ஆசை. அந்த வாழ்த்தை நான் அடித்து இந்த இடத்திலே நான் வாழ்த்துகிறேன். அநேக மக்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய வாழ்க்கைன்னு சொன்னா வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இன்றைய காலத்துல பார்த்தீங்கன்னா வாழ்க்கைன்னா ஒரு பெரிய கேள்வி. குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் வருது, வியாதிகள், எங்க பார்த்தாலும் வியாதிகள், பணப்பிரச்சனை, சமாதான குறைச்சல், குடும்பங்களுக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள், அநேக காரியங்கள் வந்து உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் நம்முடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று ஒரே பயம். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம எப்படி இருக்கோம், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும், எதிர்காலத்தை குறித்தான ஒரு பெரிய கவலையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? எப்படி நாளை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த நாளையை குறித்த பயத்துல நம்ம இருக்கும் பொழுது சில டைம்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, வாழ்க்கையின் ஒரு 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 மூளையை நோக்கி நாம் தள்ளப்படும் பொழுது கடவுள் ஒருத்தர் இருக்காரா, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிற மாதிரி. கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா நமக்கு இந்த மாதிரி துன்பங்கள் வாழ்க்கையில வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லப்படி அநேக மக்கள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்துல இன்று நாம் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஒருவரையாவது அறிமுகப்படுத்த முடியாது என்று வந்திருக்கிறேன். இப்படி உலகத்துல அநேக மக்கள் கடவுள் என்று ஒருவர் உண்டா, அவர் அப்படி உண்டென்றால் அவர் எங்கே இருக்கிறார், எனக்கு எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில வந்து நம்ம மக்கள் தத்துவ நேரத்தில் ஒருவரை அறிமுகப்படுத்துவதாக கர்த்தர் என்னை அழைத்து வந்திருக்கிறார். அவர் யார்? அவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதாக வந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அன்பின் கடவுள், அன்பின் ஊற்றாகிய கடவுள் இயேசு கிறிஸ்து. அன்பினால் உருவாகிய கடவுள். அநேக தெய்வங்கள், நாம் அறிந்திருக்கும் அநேக தெய்வங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பயமூட்டக்கூடிய
தெய்வங்களா இருக்கிறார்கள். பார்த்தா பயமா இருக்கும். ராத்திரியில கோயிலுக்கு போனா தனியா போனா பயந்து போறாங்க. இந்த மாதிரியான அநேக கடவுள்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்துல. இரண்டாவது கடவுள் சொன்னா நம்மளை தண்டிக்கிறவராக மாத்திரம் நமக்கு வெளிப்படுகிறார். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் சொன்னா ஐயோ நம்மளை ஏதாவது குற்றம் பண்ணினவனால் ஏதாவது பாவம் பண்ணவங்க தண்டிக்கிறதுக்காக எப்பயுமே கையில கட்டி வச்சுட்டு இருக்காரு, வெட்டி விடுவார். இல்லைன்னா ஏதாவது குற்றம் ஏதாவது பாவம் பண்ணோம்னா செக்கில் போட்டு ஆட்டிடுவார், நம்ம அது பண்ணிடுவார். எப்பயுமே தண்டிக்கும் ஒரு கடவுளாக மாத்திரம் நாம் சில டைம் நம்ம தெய்வத்தை அறிந்து. இன்னும் சில பேர் கர்த்தர் கடவுள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் கிடையாது. கடவுள் எங்கேயோ இருக்கார், கடவுள் என்பவர் எங்கேயோ இருக்கிறாரு. அவருக்கும் மனிதனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நம்முடைய கடமை கடவுளை எப்பொழுதுமே புகழ்ந்து பாட வேண்டும், துதிக்க வேண்டும், அப்படி என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஒரு மனிதன் கடவுளோட கூட அவனை ரிலேட் பண்ணவே முடியாது. எந்த வகையில நான் கடவுளை அழைக்க முடியும், எந்த வகையில் கடவுளோடு என்னை சம்பந்தப்படுத்த முடியும், கடவுளோடு என்னை ஐக்கியப்படுத்த முடியும் என்று தெரியாத ஒரு காலகட்டத்திலே நான் இயேசுவானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் அன்பே உருவாகியாடு. இயேசுவானவர் அன்பே உருவாகிய. இந்த வேதமானது இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் முழுவதும் இயேசுவின் அன்பை, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தும் சுத்தமாக வேத புஸ்தகத்தின் 6வது வேத புஸ்தகத்தின் வாசித்திருக்கிறார். இந்த வேதம் கர்த்தருடைய கடவுளுடைய அன்பை மாத்திரம் வெளிப்படுத்தும். இந்த வேத புத்தகத்திலே கடவுள் ஒரு மனிதனை தண்டிக்கும் கடவுளாக நம்ம பார்க்க முடியாது. மனிதனை கொண்டு போய் செக்கில் போட்டு ஆட்டும் கடவுளாக, கருணையே உருவான கடவுளை வெளிப்படுத்தும் புத்தகம் எது? இந்த வேதம். கர்த்தருடைய கடவுளுடைய அன்பு எல்லா ஜாதிகளையும் கடந்து, எல்லா மதத்தையும் கடந்து, எல்லா நாடுகளையும் கடந்து, எல்லா கம்யூனிட்டிஸ், தமிழ் என்ன கம்யூனிட்டிஸ், எல்லா ஜாதிகள் எல்லாத்தையும் கடந்தது கடவுளுடைய அன்பு. நம்ம எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கலாம், எந்த விதமான நாடுகளுக்கு வந்திருந்தாலும் சரி, கர்த்தரின் அன்பு, அந்த ஒரு தெய்வம் இருக்கார்ல, அந்த ஒரு தெய்வம் உண்மையான கடவுள், அந்த கடவுளுடைய அன்பு நம்ம மேல என்னைக்குமே. சில டைம் நம்ம அந்த உண்மையான தெய்வத்தை அறிந்திருக்க மாட்டோம், அந்த உண்மையான தெய்வத்தை நாம் வணங்க மாட்டோம். ஆனாலும் அந்த உண்மையான தெய்வம் நம்மளே அறிந்திருக்கிறார். நாம் அவரை அறியாவிட்டாலும் அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நாம் அவரிடம் அன்பு செலுத்தாவிட்டாலும் அவர் நம்மேல் அன்பு செலுத்துகிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவர் மாத்திரம்தான் கடவுள். ஒரு கடவுள் உலகத்தை எல்லாம் படைச்சு ஆண்டு நடத்தி வருகின்றவர் ஒரு கடவுள். அந்த கடவுள் நம்மை நேசித்தார் என்பதை நாம் உணர வேண்டும். சில காலங்களில் இந்த கர்த்தருடைய அன்பை நம்ம எண்ணத்தை செலுத்தி நம்மளால பெற முடியாது. இந்த கர்த்தர் நம்மளை அன்பு செலுத்துறாருல, நம்ம அவரை அறியாவிட்டாலும் நம்மை அறிந்த அந்த கடவுள், நாம் அவருக்கு அன்பு செலுத்தாவிட்டால் நம்மிடம் அன்பு செலுத்தும் அந்த கடவுளை, அந்த அன்பை பெறுவதற்காக நம்மளால இன்னுமே செய்ய முடியாது. நமக்கு எதை செஞ்சு அந்த அன்பை பெற முடியும் சொல்ல, பல காரியங்கள்ல, பல ஃபெய்த்தில், பல பல நம்பிக்கையில, நம்ம அநேக காரியங்களை கடவுளுடைய அன்பை நம்ம நோக்கி திருப்புவதற்காக மக்கள் எவ்வளோ காரியம் செய்யலாம். ஆனா கடவுளிடம் அந்த அன்பை பெறுவதற்கு நம்மளால முடியவே முடியாது. ஏன்னா அந்த அன்பு நமக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அன்பை நம்ம காசு கொடுத்து என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது.
கர்த்தர் கடவுளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து அந்த அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. கோயில்ல கொண்டு போய் பணத்தை கொட்ட முடியாது, நகைகளை கொட்ட முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண எதை பண்ணினாலும் அந்த லஞ்சம். ஏன்னா கடவுளுக்கு வந்து உலகத்தையே படைச்ச கடவுளுக்கு நம்ம கொடுக்குற காசு இந்த காசை வச்சு இந்தியா சாப்பிட போறாரு. உலகத்தையே ஒரு வார்த்தையில படைத்த கடவுளுக்கு நம்முடைய பணம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் கூசு. இதை கொடுத்து அவருடைய அன்பை நம்ம நினைச்ச முடியாது, பெற முடியாது. அந்த அன்பை பெறுறது நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அன்பை நம்ம அப்படியே அனுபவிக்கணும். அவ்வளவுதான். நம்ம அன்பை அப்படியே அனுபவிக்கணும். அந்த அன்பை பெறுவதில் அன்பு செலுத்த நம்ம நம்பணும். கர்த்தர் நம்ம அன்பு செலுத்துறாரு கடவுள் நம்பணும்னா நமக்கு அந்த அன்பு. அதே நேரத்தில் நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் கடவுள் உங்க மேல அன்பு செலுத்துறதை உங்களால் தடுக்கவே முடியாது. நீங்க கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாலும் சரி, சில டைம் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை பண்ணினாலும் கடவுள் உங்க மேல வச்ச அன்பை உங்களால் நினைச்ச முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் கடவுள். நம்ம யாரு? நம்ம மனிதர்கள். வேதத்துக்கு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க போறேன். யோவான் 3:16 வாசிக்க சிஸ்டர். ஏன்னா நான் சொல்றதெல்லாம் வந்து என்ன சும்மா கதை அடிச்சு விடல, எல்லாம் வேதத்துல சொல்றேன். அதனால வேதத்துல சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யோவான் 3:16 என்ற வசனம் வாசிக்கலாம். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க அவன் வெட்டப்பட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இருந்தார். தேவன் தேவன்டா யாரு? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்மை இந்த உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்றாரு அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த கடவுள் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலிருந்து அனுப்பிச்சு நமக்காக இருக்கும்படியாக அந்த உலகத்திலே செஞ்சாரு, அனுப்பிச்சு வச்சாரு சொல்லி இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 5:8. அதுல என்ன சொல்லுங்க? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து தமது அன்பை நம்ம எப்படி இருக்கும்போது, நம்ம பாவியாக இருக்கும்போது, பாவின அர்த்தம் நம்ம வந்து துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சாரு, உலகத்துல மரித்து கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனாலும் நமக்காக மரித்தார். மரித்து இதுதாண்டா அன்பு என்பது நமக்கு மேற்பட்ட அன்பு. நீங்க எனக்கு நல்லவனா இருந்தீங்க, நான் உங்களுக்கு நல்லவனா இருக்கும். எனக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை திருப்பி பண்ணணும். ஆனா நீங்க எனக்கு அவ்வளவு கொடுமைகள் பண்ணினாலும் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு பெரிய நன்மை செஞ்சு அதோட மாத்திரம் இல்ல உங்களுக்காக என்ன உயிரே கொடுத்தேன்னா அது எப்பேற்பட்ட அன்பு. இந்த அன்பு தான் இங்க சொல்றேன். கூடாத வசனம் படிக்க ஒரு வசனம் எரேமியா 31:3. அது என்ன சொல்லுது? சில வசனங்களை படிச்சு நம்ம 3:31. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், என் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் சொல்றாரு. உண்மையான ஒரு கடவுள் சொல்றாரு. அநாதி சிநேகம் அர்த்தம் தெரியுமா? அநாதின்னு சொன்ன அர்த்தம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க எவர் லாஸ்ட், ஒரு முடிவே இல்லாத ஒரு அன்பு. நம்ம மேல அவர் வச்ச அன்புக்கு ஒரு முடிவு கிடையாது. இன்னைக்கு அன்பு செலுத்துவார், நாளைக்கு அன்பு செலுத்த மாட்டாரு. நம்ம அப்பா முன்னால் நம்ம அப்பாவுக்கு ஏதாவது குற்றம் பண்ணிட்டே, நம்ம அப்பாவுக்கு விரோதமா பண்ணிட்டே இருந்தோம்னா அப்பா நினைச்சுவாரு இன்னைக்கு, நாளைக்கு அவங்க மேல அன்பு செலுத்த மாட்டாரு. போய் தாடா
என்ன போட்டு தொலைஞ்சிடும். மூஞ்சிலே ஒழிக்காத அந்த பெற்ற தகப்பன் சொல்லலாம். ஆனா கடவுள் வந்து நம்ம எவ்வளவுதான் அவருக்கு விரோதமா நம்ம திரும்பினா கூட அவர் நம்ம மேல வச்ச சிநேகம் என்னது? அனாதி சிநேகம், எவர் லாஸ்டிங் லவ். காரணத்தால் உன்னை எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரே வசனம் வாசிங்க, சங்கீதம் 27:10. என்ன சொல்லுது கர்த்தருடைய அன்பை பற்றி? என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். என்ன ஒரு அருமையான ஒரு வசனம், மனதுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் இது. என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்பேற்பட்ட அன்பு கடவுளுடைய அன்பு. அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு புஸ்தகம் எது? இந்த வேதம், பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்படுகிறது, ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. வேதம் வந்து வேறுபட்ட கடவுளின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும். கடவுள் நான் சொல்றது வந்து ஏன் கடவுள் இல்லை, இவர் கடவுள் இல்லை, உங்க கடவுள் இல்லை, நம்ம கடவுள். கடவுளை யாராவது சொந்தம் படுத்த முடியுமா? இது கடவுள் எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் உண்டு. அது மாதிரி இந்தியாவில் என்ன பண்ணுவோம், குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை வச்சுக்கோம். எங்க ஊருக்குன்னு ஒரு தெய்வம், எங்க வீட்டுக்குன்னு ஒரு தெய்வம், எங்க தெருவுக்குன்னு ஒரு தெய்வம். அந்த தெய்வம் என்ன செய்யும்? அந்த தெருவுல மக்களை மட்டும் பாதுகாத்து. அடுத்த தெருவில் உள்ளவங்க அந்த தெருவில் மறந்து வந்தா கூட அத்தகைக்கு சாவும். ஏன்னா அந்த தெய்வம் வந்து அந்த தெருவை மட்டும் பார்த்துக்கும், என் குடும்பத்தை மட்டும் பார்த்துக்கும். குழந்தைங்க தனியா உட்காந்து வீட்டில் வச்சு முடிச்சுட்டேன். அந்த தெய்வம் வந்து என்னைய மட்டும் பார்த்துக்கும், பக்கத்துக்கு வர நாசமா போவோம். அப்பேற்பட்டு இல்லாம, அப்படி இல்லாம தெய்வம் வந்து நான் சொல்லுகின்ற அந்த தெய்வம் எனக்கு சொந்தமான தெய்வம் இல்லை, இவருக்கு சொந்தமான தெய்வம் இல்லை, கிறிஸ்தவருக்கு சொந்தமான தெய்வம் கிடையாது, உலகத்துக்கு பொதுவான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை அறிவுக்கும் புஸ்தகம் இந்த புஸ்தகம். எவர் லாஸ்டிங் அனாதி தீர்மானத்தினால தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிடாமல் இருக்கும் ஒரு தெய்வத்தை அறிவுக்கும் இந்த புஸ்தகம் வந்து வேத புஸ்தகம். அந்த வேத புஸ்தகத்தையும் அந்த புஸ்தகத்தின் காரணகர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவிப்பதற்காக இந்த இடத்துல உட்கார்ந்து. இயேசு கிறிஸ்து அதே மாதிரி யாருக்கும் சொந்தமானவர் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவ மதம் என்னும் மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தவர் அல்ல. அநேக மக்கள் உலகத்தில் அவதரித்தார்கள். அவர்கள் மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த உலகத்தில் இருந்தார். இஸ்லாமிய மதத்தை ஸ்தாபித்தவர் யாரு? முகமது நபி என்பவர். சீக்கிய மதத்தை ஸ்தாபித்தவர் குரு நானக் என்பவர். இது போன்ற மக்கள் அவர் மதத்தை சாதிப்பதற்காக வந்தவர். இயேசு கிறிஸ்து வந்தவர். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல. மனுக்குலத்தை மனிதர்களை மீட்கும்படியாக வந்தவர். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாரு? கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தவர் அல்ல, மனுகுலத்தை மீட்கும்படியாக வந்தவர். மனுகுலத்திலே நானும் அடக்கம், நீங்களும் அடக்கம். நம்மை மீட்கும்படியாக வந்தார். நீ கிறிஸ்தவனா இரு, நீ இந்துவா இரு, நீ இஸ்லாமியனா, அதை பற்றி கவலை கிடையாது. நீ ஒரு மனிதன். மனிதன் சொன்னா அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவன், கர்த்தருடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். அந்த ஒரு தெய்வம் உன்னை நேசித்தபடியினாலே உன்னை இந்த பாவ பிடியிலிருந்து மீட்கும்படியாக வந்தவர் இயேசு கிறிஸ்து. சோ யாரும் அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்குத்தான் சொந்தம், என் குலதெய்வம் சொல்லிட்டு சொந்தம் பாராட்ட முடியாது. அதே மாதிரி கிறிஸ்தவை அறியாத மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை வணங்கும் பொழுது அவங்க நினைக்க கூடாது, இந்த தெய்வத்தை அவர் எனக்கு கடனா கொடுத்துருக்காரு, இரவலாக வாங்கி கொண்டேன்னு சொல்றது கிடையாது.
தெய்வம் வந்து இந்த தெய்வம் உங்களுக்கு உங்க தெய்வம், உங்களுடைய கடவுள். அவரை நீங்க என்ன செய்யணும்? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை என்ன செய்யணும்? நீங்க வணங்க வேண்டும். சரியா? இன்னொன்று சொல்றேன். இப்பேற்பட்ட தெய்வம் என்ன பண்ணாரு? என்ன பண்ணி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாருன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன பண்ணாருன்னா, அந்த தெய்வம் இந்த உலகத்திலே வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்பேற்பட்ட தெய்வம் இன்கார்னேஷன் தெரியும் இல்லையா? இன்கார்னேஷன் அவதாரம். அந்த ஒரு உண்மையுள்ள தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து, சிலுவையிலே மரித்து உன்னையும் என்னையும் மீட்டு கொண்டார். என்ன அது அப்படின்னா, எதுக்கு பண்ணணும்? கடவுள் சொன்னா ஒரு பெரிய ஒரு எல்லாம் வல்லவன் தான் இறைவன் இல்லையா? இறைவன் யாரு? எல்லாம் வல்லவன் இறைவன். அப்பேற்பட்ட எல்லாம் வல்ல இறைவன் நம்மை மீட்பது என்பது ஒரு பெரிய காரியமா? அதுக்கு என்னத்துக்கு இந்த உலகத்துல வந்து பிறந்து சிலுவையில அடிபட்டு செத்து நம்மளை மீட்டு கொள்ளணும்? ஒரு நிமிஷத்தை நம்ம மீட்டு கொள்ள முடியாதா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசை. கடவுள் என்பவர் வந்து நீதியின் கடவுள். கடவுளுக்கு வந்து என்னைக்குமே நீதி உண்டு. நீதி என்ன சொல்லுது? பாவம் செஞ்சா அவனுக்கு தண்டனை நிச்சயம். அதுதான் நீதி. ஆப்பிரிக்காவில், டான்சானியாவில் நீ திருப்பினா உனக்கு ஒன்று தண்டனை கிடையாது. இந்தியாவில் தண்டனை அப்படி கிடையாது. தண்டனையோடைய இது வேறுபடலாம். அரேபியா நாட்டில் போய் ஏதாவது பண்ணனா கையை ஒரே வெட்டு, ஓவரா பண்ண கழுத்தை ஒரே வெட்டு. ஆனால் இந்தியாவில் போய் அதை தப்பு பண்ண நினைச்சு ஜெயில இல்லையா? ஸோ எந்த நாட்டிலையும் குற்றம் செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. கடவுளுடைய நீதியின் பிரகாரம் குற்றம் செய்தால் அவனுக்கு தண்டனை உண்டு. அப்போ நீதிபரராய் இருக்கிற கர்த்தர் கடவுள் மனித குலம் குற்றம் செய்தால் அவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்பது அவருடைய தீர்மானம், எழுதப்பட்ட தீர்மானம். அதை அவரால் மாற்ற மாட்டார். அதே நேரத்தில் கர்த்தர், நம்ம சொல்ற கர்த்தர் யாரு? இந்த வேதம் கூறுகின்ற ஒரு கடவுள் என்ன செய்யறாரு? அன்பே உருவானவர். நீ என்ன பண்ணாலும் உன்னை நேசிக்கிறவர். அப்ப நீ ஏதாவது தப்பு பண்ண அவனை வந்து தண்டிப்பார் அவரு. ஆனா நீதியின் கடவுள் தண்டிச்சே ஆகணும். இந்த பக்கம் அன்பான கடவுள் தண்டிக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு மேல அன்பை செலுத்திக்கிட்டே இருக்காரு. எவர் லாஸ்டிங் லவ், அநாதி சிநேகத்தாரோட சிநேகிக்கிறவர். என்ன பண்றது? அப்பதான் கர்த்தருடைய கடவுளுடைய ஒரு என்ன சொல்றது, விஸ்டம். விஸ்டம்ல என்ன தமிழ்ல? கர்த்தருடைய ஞானம், கடவுளுடைய ஞானம் அவருக்கு சொல்லுது, சரி உன்னுடைய தண்டனைய ஆயத்துக்கிற யார் உன்னுடைய தண்டனைய ஆயத்துக்கிற. எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. உயிருள்ள ஒரு தெய்வம் சொன்னாரு. நான் சொல்லிட்டு அவரே கர்த்தர் கடவுள் எல்லாம் வல்ல இறைவன் சரீரத்தை எடுத்து, மனித சரீரத்தை எடுத்து ஒரு மனிதனாக இந்த உலகத்திலேயே அவதரித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருந்தாரு, அவதரித்தார். இயேசுவாக அவதரித்து இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு நாள் சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து, சிலுவையில அறைந்து ரத்தத்தை செலுத்தி சிந்தி நம்ம பாவங்களை எல்லாம் மன்னிக்கும்படியாக பின்பு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து செஞ்சாரு. சரியா போச்சா? நீதிக்கு நீதியும் போச்சு, பாசத்துக்கு பாசமும் போச்சு. இது ரெண்டுக்கும் சேர்த்து கடவுள் வந்து ஒரு தீர்மானம். அதுதான் இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிக்கும்? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மரித்து நமக்காக ரத்தம் சிற்றி மரித்து பெரிய ஒரு கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடு. அது நம்ம என்ன செய்யணும்?
அதை உணர்ந்து நமக்கு எந்த விதமான மதங்களும் அறிவிக்காத, எந்த விதமான நம்பிக்கைகளும் அறிவிக்காத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நினைச்சாரு, செஞ்சாரு. ஒரு வாசனை வாசிங்க, ஏசாயா 53. இதுக்கும் ரெண்டு வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். மேக்சிமம் 10 நிமிஷத்துல பேசி முடிப்பேன். 53 படிங்க. இளக்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவர் முன்பாக எழுந்துகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாமல். அவர் அசட்டை பண்ணப்பட்டு வரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைக்கும் போது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்கள் நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் தடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டது. நாம் எல்லாருக்கும் என்ன சொல்லி படிச்சீங்களா? எல்லாம் கேட்டீங்களா? அந்த வசனங்களை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது சொன்னது எப்ப தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிறந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இந்த வசனம் எழுதப்பட்டது அதுக்கும் ஒரு 1000 வருஷத்துக்கு. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தையே இந்த காரியங்களை பற்றி சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். இவ்வளவு அதெல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. நமக்கு ஒண்ணு தெரியணும், இயேசு ஆரம்பிச்சாங்க. அறிஞ்சிருக்கும் போது என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் பொழுது சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னா, அவர் சிலுவையில தொங்கி நமக்காக மரித்த பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை அந்த நேரத்துல இருந்துச்சு, கிடைத்து விட்டது. 2000 வருஷத்துக்கு முந்தி இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பொழுது நம்முடைய பாவத்துக்கு எல்லாம் ஒரு விடுதலையை அளித்து விட்டார். நம்முடைய ரத்தத்தை சிந்தி. ஏன் சிந்தினாருன்னு சொன்னல, இப்போ ஏன் சிந்தினாரு? ரத்தம் சிந்தினாதான் பாவத்துக்கு மன்னிப்பு. எல்லா மதங்களும் நம்முடைய பலி செலுத்தினார். ரத்தத்தை சிந்தினால் பாவத்துக்கு மன்னிப்பு. இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக எல்லாரையும். அது ஒரு பெரிய ஒரு அன்பு. சரியா? எப்பேற்பட்ட அன்பு நமக்கு செலுத்தி நமக்கு என்னத்தை கொடுத்தாரு? ரட்சிப்பு என்ற ஒரு கிஃப்டை கொடுத்தாரு. ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ன அர்த்தம்? ரட்சிப்புன்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மீட்பு. மீட்புன்னு சொன்னா நமக்கு இந்தியில சொல்லுவோம் மோக்ஷா. அதாவது இந்த ரட்சிப்பு இருந்தால்தான் நம்ம வந்து இயேசு சொல்றது, இந்த உலகத்தை கடந்து வெளி உலக அந்த இறந்த உடனே நம்ம என்ன செய்யலாம்? ஒரு நித்திய ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம கடந்து போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய மதங்கள் என்ன சொல்றாங்க? நீ பாவத்திலே இருந்து நீ இறந்தா என்ன செய்வாங்க? திருப்பியும் ஒரு ஜன்மம் இருப்பார். அப்ப எடுத்து இன்னும் இருப்பார். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் எல்லாம் கடைசியா முக்தி அடையும் வரை நீ அடுத்த ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. பாவத்தெல்லாம் நீங்க அழுவு வரை. ஆனா அடுத்த ஜென்மத்துல இன்னும் நிறைய பாவம் செஞ்சேன்னா அது அப்படி. ஏன்னா போன ஜென்மத்துடைய நமக்கு நினைவுகள் இருக்காது. சொல்றாரு, உனக்காக நான் மரித்தேன், அதை மட்டும் நீ விசுவாசி, அதை மட்டும் நம்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கடவுளே வந்து நமக்காக மரித்து விட்டார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து விட்டார். நம்ம அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஒன்லி நம்ம கர்த்தருடைய அந்த தியாகத்தை நாம் உணர்ந்து அதை நம்பி அவரிடத்துல
விசுவாசமாக இருந்தோம் என்றால் நாம் மீட்பை பெற்றுக் கொள்ளுவோம். இவ்வளவு சிம்பிள். ஒரு நாள் அவர் சொன்னாராம், முராரி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு தெரியாது, குஜராத்தி கம்யூனிட்டியில் வந்து முராரி பாபுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆள். அவர் ஒரு நாள் காஸ்பல் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை கேட்டுட்டு சொன்னாராம், இது தெரியுதுக்கா, இது தெரியாம நான் எத்தனை வருஷங்கள் என் வாழ்க்கையில நான் அலஞ்சிட்டு இருக்கேனே, முக்தி அடையிறதுக்கு இது தெரியாம போச்சு. இப்படி இருக்குதா ஒரு தெய்வம்? என்னுடைய மீட்புக்காக தன்னையே பலி கொடுத்தவர் இருக்காரா? அவரை நம்பி விசுவாசித்தனா நான் வந்து என்னுடைய மீட்பு அடைஞ்சிடலாமா சொல்லிட்டு அவரே ஆச்சரியப்பட்டு அப்படியா சொல்லிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் அவரும் வந்து ஒரு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கலாம் தெரியல. ஆனா அப்பேற்பட்ட ரட்சிப்பு என்பது உனக்கு எனக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது உனக்கு எனக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பை நம்ம எந்த காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஒன்லி கர்த்தரே இயேசுவே நீர் வந்து உண்மையுள்ள தெய்வம், எனக்காக என்னுடைய பாவங்களை போக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து சிலுவையிலே மறித்து உம்முடைய ஜீவனை விட்டு ரத்தத்தை சிந்தி என் பாவத்தை எல்லாம் கழுவிட்டீர். நான் இன்னைக்கு வந்து பாவம் இல்லாத ஒரு மனிதன் என்பதை நான் வந்து நம்பி அறிக்கை செய்தோம் என்றால் நம்முடைய பாவம் எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு சிம்பிள், எவ்வளவு ஈஸி. இப்பேற்பட்ட ஒரு ஈஸியான ஒரு காரியத்தை கிறிஸ்தவம் என்பது மக்களுக்கு ஏற்றுக்கொள்வதில் என்ன தடை? ஏற்றுக்கொள்வதில் என்ன தடை? அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் என்ன குறை, என்ன பிரச்சனை கிடையாது. இலவசமாக. ஆனா அப்பேற்பட்ட இயேசுவை நாம வந்து விசுவாசித்த பிரகார அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில அதை காமிக்கணும். சும்மாவே வந்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அது செய்யணும். நம்முடைய வாழ்க்கை நடக்கையில தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போய் ஃப்ளைட் டிக்கெட் இந்தியா வந்து ஸ்ரீலங்கா டிக்கெட் வாங்கிட்டீங்க, ஃப்ளைட் கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு. போயிட்டு ஃப்ளைட் நிற்குது. ஃப்ளைட்டை பார்த்துட்டு அருமையான ஃப்ளைட்டு போகும். இந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தானா நான் அப்படியே ஸ்ரீலங்கா போயிடுவேன், நல்லா சாப்பாடுலாம் கொடுப்பானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தோம்னா ஃப்ளைட் வந்துடும். வர முடியும் தாரசராமலே இருக்கும். என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்காம ஸ்டெப் எடுத்து முன்னால வச்சு ஃப்ளைட்டில் போய் உட்காரணும். அப்பதான் வந்து போக முடியும். அதே மாதிரி நம்முடைய விசுவாசத்தை வாயினாலே மாத்திரம் அறிக்கை செய்து கொண்டு இருக்காம நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்க வேண்டும். ரெண்டாவது வந்து நம்ம உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் உடம்பு சரியில்லை, டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறாரு. வாங்கிட்டு போய் கடையில் போய் மருந்து வாங்கியாச்சு, மாத்திரை வாங்கியாச்சு. மாத்திரையை வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு என்ன அருமையான மாத்திரை, அந்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா எனக்கு உடம்பெல்லாம் சரியாக போகும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த மாத்திரை எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிக்கணும். ஸோ நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நடக்கையில் காமிக்கணும். எப்படி காமிக்கணும்னு சொன்னா, விசுவாசித்தவன் செய்யும் காரியங்கள் என்னது? இந்த வசனங்களை அவன் வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுது அந்த நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்புறோம் இல்ல, அந்த நம்பிக்கை என்பது பலப்படும். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் அந்த நம்பிக்கை, விசுவாசம் என்பது எப்படி பலப்படும்? இந்த வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக. இந்த வேத வசனம் சொல்றது ஒரு கதை புஸ்தகம் கிடையாது. வேத வசனம் வந்து கதை புஸ்தகம் கிடையாது. இது வந்து ஜீவன். இந்த வேத வசனம் சொல்றது வந்து ஜீவன். இதுல வந்து உயிர் இருக்கிறது. இதை படித்தவர்களுக்கு அது புரியும். நம்முடைய உயிரை அப்படியே உயிர்ப்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி போகும். நம்முடைய மறுரூபம் அடைய செய்யும். அப்பேற்பட்ட வல்லமை இந்த வசனத்தில். சாத்தான் நட்டிங்கி ஓடுவான் இந்த வசனத்தை படிக்கும். அப்பேற்பட்ட வல்லமையான இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்ம
மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும் அர்த்தம் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண எப்படி? இயேசு கிறிஸ்துவிடம் பேச வேண்டும். ஜெபிப்பதுன்னு சொன்னா உட்கார்ந்து மந்திரம் ஓதுவது கிடையாது. இது அப்படியே என்ன செய்யுது, இது மாலை எடுத்துக்கொண்டு உருட்டுவது கிடையாது. மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்லோகங்களை ஒப்பிப்பது கிடையாது. அதுக்குன்னு ஒரு புது லாங்குவேஜ். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியும்? சமஸ்கிருதம் பேசுவாரா? இல்ல அவர் அரபிக் பேசுவாரா? இல்ல அந்த இயேசு கிறிஸ்து என்ன பாஷை பேசுவாரான்னு யோசிக்க தேவையில்லை. உன்னுடைய பாஷையை இயேசு கிறிஸ்து அறிந்தவர். உன்னுடைய இருதயத்தின் பாஷையை இயேசு கிறிஸ்து அறிந்தவர். உன்னுடைய பாஷையில், உன்னுடைய நடையில், உன்னுடைய ஸ்டைலில் இயேசு கிறிஸ்துவ பேசு. இயேசுவே நீர் உண்மையான தெய்வமா? உண்மையா அப்படி பண்ணீங்களா? அப்ப எனக்கு எனக்கு இது தாங்க, அது தாங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க, சமாதானத்தை தாங்க. நான் என்ன செய்யணும் எனக்கு காட்டுங்க. நான் ஒரு நல்ல உம்முடைய ஒரு விசுவாசியாக வாழணும். உம்முடைய ஃபாலோவர், உண்மை பின்பற்றும் ஒரு மகனாக வாழ வேண்டும். எனக்கு சொல்லித்தாங்க. சொல்லிட்டு பேச, நண்பரிடம் பேசுவதை போல, ஒரு தாயிடம் பேசுவதை போல, தகப்பனிடம் பேசுவதை போல, ஒரு சகோதரனிடம் பேசுவதை போல இயேசு கிறிஸ்துவிடம் மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசும் பொழுது அவர் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார். உங்களை ஜெபத்தை கேட்பார். உங்களுக்கான அனைத்து காரியங்களும் செய்வார். உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறி. மூன்றாவதாக வேதத்தை பற்றி இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்றால் ஃபெல்லோஷிப். இந்த மாதிரி இடங்கள் இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது நான் உட்கார்ந்துருக்கேன், சில பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே ருசித்தவர்கள். நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ருசித்தவர்கள். ஒரு ஆப்பிள் வாங்கி நான் சாப்பிட்டேன்னா அது உண்மையாக இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது அது உண்மையாக இருக்கிறதுக்கு. அருமையாக நானே சாப்பிட்டு முடிச்சோன்னா நீங்கள் வாயை பார்த்து அதை பாதி கட் பண்ணி கொடுத்தோன்னா நீங்களும் சாப்பிட்டு ஆமாம் உண்மையாக இருந்துச்சு, அதை தான் பண்ணுறேன் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் அதை வாங்கி ருசி சாப்பிட்டுட்டு ஆமாம் நல்லா இருக்கு. அதான் என்ன சொல்கிறேன் சொன்னால், இந்த மாதிரி சபை கூடி வரும் நேரத்தில் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். அங்கே ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் சபை கூடுறோம். அங்கே உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். யாரும் உங்களை எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்புப்படுத்த மாட்டாங்க. அதை விட்டு இப்படி முடியாதுங்க, இதை விட்டு இப்படி நாளைக்கு முட்டி போட்டு நடக்க, சாப்பிடாம இருக்க, தலைகளை நடக்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு புதிய நண்பனை அறிமுகப்படுத்தும், புதிய ஒரு தகப்பனை அறிமுகப்படுத்தும். அது ஒன்றுதான். ஸோ அதை எடுத்து நடக்கும் பொழுது கர்த்தர் உண்மையான காரியங்கள் அதே காரியங்கள் நான் சொல்வதற்கு ஆசைத்தாலும் நேரம் இல்லாத காரணத்தினால இதோட முடிச்சு கொள்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நீ விசுவாசி, இயேசு கிறிஸ்து. ஏன்னா எனக்கு மாத்திரம் சொன்னாங்க, உங்களுக்கும் சொந்தம் அந்த இயேசு கிறிஸ்துவை இன்னையிலிருந்து விசுவாசித்து அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருடைய வழிகளை நடக்க உங்களுக்கு தீர்மானியுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை அப்படியே ஒன்று தெரியும், இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிச்சுன்னா உங்களுக்கு நித்திய வாழ்க்கை எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுவிடும். அநேக மக்கள் பெரிய பெரிய காரெல்லாம் அப்படியே இந்த முள்ளு படுக்கையில் படுத்து ஒத்த காலில் நின்று அப்படியே தபசு பண்ணி உடம்பெல்லாம் முள்ளுக்குள்ள புதைச்சி சங்கிலியில கட்டி உடம்புல முள்ள கட்டி தேரை இழுத்து என்னென்னவோ பண்ணி எதுக்கு பண்றாங்க? அந்த கடவுளை இந்த கடவுளை நம்ம மேல கண்ணை திருப்பணும், கடவுள் நம்ம மேல கண்ணை திருப்பணும். என்னென்ன பாடுகள்லாம் மக்கள் அனுபவிக்கிறாங்க. சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாங்க, அடிச்சு உடம்புலாம் ஒண்ணுமே செய்யாது. கர்த்தர் அவங்களுக்கு அறிவித்த அந்த கடவுள் அன்பே உருவான கடவுள். நீங்க என்ன செஞ்சாலும் அது அவரை எக்ஸ்ட்ராவா அவரை ப்ளீஸ் பண்ண முடியாது. ஒன்லி அவரை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும்.
எல்லாமே சரியா? எல்லாம் நம்ம விசுவாசம் இந்த காரியங்களை முடிக்கிற. ஆனா இயேசு கிறிஸ்துவோட தொடர என்னுடைய வார்த்தைகள் இதோட முடிந்தாலும் இயேசு கிறிஸ்துவோடைய தொடர்ந்து சரியா? நம்ம எல்லாம் கண்ணை மூடி எல்லாம் கண்களை மூடுவோம். கண்களை மூடி அப்படியே என்ன செய்யலாம்? இருதயத்தின் கண்களை திறந்து அந்த இயேசுவானவரை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? சொன்னாரு, எங்கே 2 பேர் 3 பேர் கூடி என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பொய் சொல்றதுக்கு அவர் மனிதன் கிடையாது. இயேசு கிறிஸ்து பொய் சொல்வதற்கு அவர் மானிடர் இல்லை. அவர் வாக்கு மாறாத உண்மையுள்ள தெய்வம். அவர் சொன்னாரு, 2-3 பேர் கூடியிருந்து என்னை நாமத்தினாலே கூடி வரும்போது நான் அங்கே இருப்பேன். இப்ப நம்ம இடத்துல என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து நாமத்துல கூடி வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஆவியானவராக இயேசு கிறிஸ்து நம் இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து உங்களை நோக்கி கடந்து வருகிறார். அவரை நோக்கி பார்ப்போம். அவரது திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயங்களை திறந்து அவரை இயேசுவே வாரும், இயேசுவே வாரும், என் இருதயத்தை நான் திறந்து கொண்டிருக்கிறேன். அப்படியே என்னுடைய உள்ளத்திலே போய் அப்படியே வசி. இயேசு சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் இருதயமாகிய கதவை திறந்தால் நான் அவனுக்குள் அவன் உள்ளே பிரவேசித்து அவனுக்குள் வாசம் பண்ணுவேன். அவன் என்னோடு கூட பந்தி இருப்பான் என்று சொன்னார். தெய்வம் இயேசு கிறிஸ்து இன்று உன்னிடத்திலே நின்று இருதயமான கதவை தட்டுகிறார். நீ அந்த சத்தத்தை கேட்டு அந்த உன்னுடைய இருதயத்தை திறந்தால் அவர் உன் இதயத்திலே உன்னோடு வாசமாயிருப்பார். அதனால எல்லாம் கர்த்தருக்கு சொன்னார், இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன். இன்று எனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த இயேசுவே நான் நம்புகிறேன். இயேசுவே நீர் உண்மையுள்ள தெய்வம். எங்களுக்காக அந்த பரலோகத்தை விட்டு மனித ரூபம் எடுத்து உலகத்திலே வந்தீர். மானிடனாக பிறந்தீர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களாக வாழ்ந்தீர். பின்பு உம்மை சிலுவையிலே மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தீர். ரத்தத்தை சிந்தி மரித்தீர். அந்த ரத்தத்தை சிந்தத்தினாலே எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவினீர், சுத்திகரிச்சீர். பிறகு 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீர். பிறகு ஆவியானவராக இந்த இடத்துல இன்று எங்களோடு வாசமாயிருக்கிறேன். அந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுவை நம்புகிறேன். அவர் எனக்காக செய்த தியாகத்தை நம்பி விசுவாசிக்கிறேன். அப்படி என்று நான் சொல்லும் பொழுது என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நான் இந்த இயேசு குழந்தையாக மாறினேன். இயேசுவே இன்று நாங்கள் உங்களுடைய குழந்தையாக மாறுவதற்கு எனக்கு கொடுத்த உள்ள தந்ததாக நன்றி. எங்களோடு வாரும், எங்களோடு வசிய ராஜா. எங்களை கத்தா ஒரு சாட்சியாக மாற்றும். இந்த இடத்துல கத்தாவே அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திரு சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா. கத்தாவே நீர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் யாரும் அவங்க இழுக்க முடியாது. நீர் சொன்னீர், நான் அவனை என்னுடைய காருண்யத்தாலே இழுத்துக்கொண்டேன். இப்பதான் பேசுற வாசித்தோம். கர்த்தாவே நீர் சொல்கிறேன், இந்த மக்களை உங்களுடைய காருண்யத்தாலே இழுத்துக்கொள்ளும் ராஜா. உங்களிடத்திலே இழுத்துக்கொள்ளும். அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கண்டு வாழ்க்கையின் புதிய பரிமாணங்களை அவர்கள் காணும்படியா அவர்கள் வாழ்க்கையில இனி தோல்வியே இல்லை. கண்டா அவள் காரியங்களை எல்லாம் வெற்றி சிறக்கப்படும். அவள் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக்கும் ராஜா. அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகள் அவர்கள் நிலைத்திருக்கும் அனைத்து காரியங்களையும் கர்த்தாவே பூர்த்தியாக்கி இந்த இடத்திலே தாரசலாமிலே இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உயர்த்து ராஜா. அவருக்கு கொடுக்கக்கூடிய உலகத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களையும்
அப்படியே வானத்தின் பலகணிகளை திறந்து அவர்கள் தலையின் மேல் அப்படியே ஒளிய பண்ணும். எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மக்கள் பெற்றுக்கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும் ராஜா. தென் அப்பா உங்களுக்கு தெரியும் ராஜா, நீ உண்மை உள்ள தெய்வம் ராஜா, உண்மை பற்றி கொள்ளட்டும், உங்க சாட்சிகளாக மாறுங்கள். அந்த காலத்தின் கிரியைகள் கத்தார்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ கட்டித்தளத்தில் அப்புறப்படுத்துகிறேன். உங்களை கத்தாவை இயேசு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளே அவங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எல்லா துதியும் கனமும் மகிழ்வும் மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள பரம தந்தை எல்லாம் சொல்லலாம். ஆமென். ஆமென்.